ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 10th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவால் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, டே இன்ஃபெங்ஷி உள்ள நிறைய சோல் பவராக இருக்குடா, இப்படியே போனால் உன்னோட மைண்டு தாங்காது. அந்த ட்ராகனும் அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுது, ஆனால் அதால் முடியல. டே முட்டாள் இன்ஃபெங்ஷன், இந்த பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னால் இதை கட்டுப்படுத்த முடியல. இதுக்கு ஹீரோ கட்டுப்படுத்தாத, அந்த பவரை வச்சு சோல் ஃபார்முலாவை உடைக்கிறேன். இதை கேட்ட அந்த ட்ராகன், நீ என்ன விளையாடுறியா, உன்னோட லிலிமை வச்சு அதை உடைக்க முடியாதுன்னு சொல்லுது. ஃபேங்கான் பக்கம் இருக்கிறவன் சொல்கிறான், அவன் அந்த 3 ஜேட் சோல் பிள்ளையும் எடுத்துக்கணுன்னா அப்போ அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திரும்பவும் அந்த ட்ராகன் சொல்லுது, அதை உடைக்கணுன்னா நீ ஃபஸ்ட்டு இலுஷனை கிடக்கணும், அதுக்காக உன்னோட மைண்டை அமைதியாக வச்சுக்கோ. அடுத்த சீனில் நம்ம சின்ன ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சொல்கிறான், யாராச்சும் இங்கே இருக்கீங்களான்னு. அப்போ பின்னாடி ஏதோ பச்சை கலரில் ஒரு பால் போகுது. அந்த பச்சை கலரை பார்த்துட்டு ஹீரோ பயந்து ஓடுறான். ஒரு கட்டத்தில் அந்த பச்சை கலரில் இருக்கிறது 3 வருது, ஆனால் அது ஹீரோவை தாண்டி போயிடுது. ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு பயப்படுறான். அங்கே பார்த்தா வயலட் கலர்லேருந்து பச்சை கலர் பால் நிறைய வருது. ஹீரோ அதில் ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஆனால் அவனை சுற்றி பச்சை கலர் ஸ்மோக்காக சுற்றுது. அவனுக்கு பின்னாடி பார்த்தா அந்த ட்ராகன் பயபுல தான் இருக்கான். அந்த ட்ராகன் ஹீரோ கிட்ட சொல்லுது, இன்ஃபெங்ஷு இந்த சோல் பவர் எல்லாம் நல்லது, அதனால் நீ இதை உன்னோட பாடியில் அப்சர்வ் பண்ணிக்கோ, அப்போ தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவ. இதை கேட்ட ஹீரோ அதை தொட்டு பார்க்குறான். திரும்பவும் அந்த ட்ராகன் சொல்லுது, நான் ஒன்றும் உங்ககிட்ட போய் சொல்லலை, நீ இதை அப்சர்வ் பண்ணிக்கின்னா உன்னுடைய சோல் ஃபார்ம்லாம் உடஞ்சி போயிடும். ஹீரோவும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராகன் சொன்னபடியே செய்கிறான். கடைசியில் அந்த பச்சை கலர் பாலெல்லாம் அந்த வயலட் கலர் போயிடுது. கடைசியில் அந்த சோல் பவரை ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோ வலி தாங்க முடியாமல் கத்தலாம். அந்த ட்ராகன் சொல்லுது, நீ எவ்வளோ அதிகமாக அந்த சோல் ஃபார்முலாவை இருக்க பவரை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக மாறுவ. அதே மாதிரி நான் கடைசியில் உன்னை முழுசாக சாப்பிட்ருன்னு சொல்லுது. திடீர்னு எல்லோரும் என்னாச்சுன்னு அந்த ஆளில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஒயிட் டைகரை காட்டுறாங்க. அப்போ ஃபேங்கான் சொல்கிறாரு, இந்த ஆர்மர் எதை பார்த்துட்டு இப்படி ரியாக்ட் ஆகுதுன்னே தெரியலையே. அந்த நேரத்தில் அந்த ஆளி இடிஞ்சு விழுது, எல்லோரும் ஓடுங்கன்னு கத்துறாங்க. அந்த மாஸ்டர் யூ மட்டும் ஹீரோவையும் ஃபேங்கானையும் பார்த்துட்டு மறைச்சிட்டு போகிறாரு. எல்லோரும் வெளியே போங்கன்னு ஃபேங்கான் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ மட்டும் எழுந்து அந்த ஆர்மர் கிட்டே போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், சீனியர், நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கிறேன்னு. இதை பார்த்து ஃபேங்கான், இந்த சின்ன பையன் முழுசாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஹீரோவும் அந்த ட்ராகனும் அந்த ஆர்மர் கிட்டே போகிறாங்க. ட்ராகன் கேட்குது என்ன பிளான் வச்சுருக்குன்னு. ஆனால் ஹீரோ அவன் பவரால் அதை உடைக்கிறான். அப்போ அந்த ஒயிட் டைகர் உரும்புது. அதோட ஃபோர்ஸு பயங்கரமாக இருக்குது. ஹீரோ சொல்கிறான், அந்த ஜேட் ஸ்டோனோட சோல் பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, அதே மாதிரி இந்த செட் ஆஃப் ஃபார்மரில் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஹீரோவும் இன்னொரு கையில் பவரை செலுத்துகிறான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இவ்வளோ வலிமையான ஃபோர்ஸா, அப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அந்த ட்ராகன் கத்த அந்த ஃபோர்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோ அந்த ட்ராகனை பார்த்து கேட்குறான், இந்த ஆர்மருக்குள்ளே இதாக இருந்துச்சு இவ்வளோ நேரம், அந்த ஒயிட் டைகர் வெளியே வந்து உரும்புது, இது எனக்கு கடுப்பேற்றுன்னு ஹீரோ அந்த ஒயிட் டைகரை அட்டாக் பண்ணுறான். அந்த ட்ராகன் சொல்லுது, நான் சொல்கிறத கேளு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைகரை இங்கே சீல் பண்ணி வச்சுருக்காங்க ஹீரோ, எனக்கு சுத்தமாக தெரியல இது எவ்வளோ கோபத்தில் இருக்குன்னு, நீ ஒரு வேளை அது கூட ஃபைட் பண்ண போகிறான்னு சொல்ல. அந்த நேரத்தில் அந்த டைகரை அவங்கள அட்டாக் பண்ணுது. ஓடி போயிருந்து அந்த ட்ராகன் சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் ஓடி போக மாட்டேன், அப்போ நீ அது கூட ஃபைட் பண்ண போறியான்னு கேட்குறான். ஆமாம், நான் அது கூட அட்டாக் பண்ண போகிறேன். ஆமாம், நான் இந்த ஏன்சியன் பீஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் இது கூட சண்டை போட தான் போகிறேன்னு சொல்கிறான். அந்த டைகர் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ டார்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஒரு கட்டத்தில் ஹீரோ ஒரு கையில் பிளேடையும் இன்னொரு கையில் பவரை கேதர் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறான். கடைசியில் அந்த டைகர் டிஃபீட் ஆயிடுச்சு. அந்த ட்ராகன் சொல்லுது, பரவாயில்ல இன்ஃபெங்ஷு, அதுக்குள்ளே அந்த சோல் ஃபார்முலாவை கற்றுக்கிட்டேன். ஹீரோ சொல்கிறான், ஆமாம், ஆனால் இதோட ஸ்ட்ரென்த்தை நான் கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே இல்லை, இது சோல் ஃபார்மில் இருக்கிறதுனால நான் ஈஸியாக வின் பண்ணிட்டேன். ஹீரோ கிட்ட வர அது பயப்படுது. ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்திடுறான். ட்ராகன் சொல்லுது, இவன் முட்டாள் தானே. அப்போ அந்த டைகர் நம்ம ட்ராகனை பார்த்து உரும்புது. இதோட எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.